மார்க்கு 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு 12 13 17 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் சாப்டர் 12 verses 13 till 17. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதிலிருந்து ஆண்டவர் நம்மோட என்ன பேசுகிறாரு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இந்த பகுதியை புரிஞ்சிக்கிறதுக்கு இதனுடைய பின்னணி நமக்கு அவசியம். எந்த பகுதியை வேதத்தில் படித்தாலும் அதனுடைய பின்னணி, எந்த சூழ்நிலையில் இது நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர்தான் மாம்சத்தில் வந்த கடவுள் என்பதை அவர் பல விதங்களில் வெளிப்படுத்தினார். ஏறத்தாழ 3 வருடங்கள் அவருடைய ஊழியத்தில் இதை தான் அவர் செய்தார். அது மட்டுமல்ல, யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா அல்லது கிறிஸ்து, அந்த கிறிஸ்து நான் தான் என்பதை இயேசு என்ன செய்தார்? பல விதங்களில் வெளிப்படுத்தினார். சரியா? பாருங்கள், அவருடைய வல்லமையினால் அதை வெளிப்படுத்தினார். பல துறைகள் மீது எனக்கு வல்லமை இருக்கிறது, எல்லா துறைகள் மீதும் எனக்கு வல்லமை இருக்குது அப்படின்றத காமிச்சார். மனிதர்களுடைய வியாதிகள் மேல் அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை காண்பித்தார். அதே போல் மரணத்தின் மீது வல்லமை, பிசாசுகள் மீது வல்லமை, மனிதர்களுடைய பாரம்பரியத்தின் மீது வல்லமை, மதத்தின் மீது வல்லமை, இது எல்லாமே அவருடைய வல்லமையினாலே அவர்தான் தெய்வம், மாம்சத்தில் வந்த இறைவன் என்பதை அவர் நிரூபித்தார். அவருடைய வல்லமையினாலும் மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் அதை அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? அவருடைய அன்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இல்லையா? சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை கூட நேசித்தார். யூத போதகர்கள் கிட்ட கூட நெருங்கி போகாத சிலரை இவர் தொட்டு சுகப்படுத்துவதன் மூலமாய், அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அவர்களை கிறிஸ்துவானவர் அதிகமாய் நேசித்து அவர்கள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, சமாரியர்கள், புறஜாதிகள் இல்லையா, யூதர் அல்லாத புறஜாதிகள்னால் பிற இனத்தார்களையும் அவர் என்ன செய்தார்? நேசித்தார். இப்படியாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அதன் மூலமாய் தான் தெய்வம் என்பதை அவர் காண்பித்தார் இல்லையா? அது மட்டுமல்ல, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு மட்டுமல்ல, அவருடைய போதனைகள் நம்ம நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அவர் பேசும்போது கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறாரேன்னு பலர் சொன்னாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, இவர் பேசுகிற மாதிரி அதிகாரமாக யாருமே பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவருடைய வார்த்தைகளை, அந்த வசனங்களை கேட்டவர்கள் அநேகர் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். இப்படியாக அவருடைய வார்த்தைகள் மூலமாய், அவர் பேசின வார்த்தைகள் மூலமாய் தாம் தான் மாம்சத்தில் வந்த தெய்வம் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இப்படியெல்லாம் தான் 3 வருஷங்கள் அவருடைய ஊழியம் நடைபெற்று கொண்டு இருந்தது. சரியா? ஆனால் இந்த 3.5 வருடங்கள் அவர் என்னதான் தம்மை மாம்சத்தில் வந்த இறைவனாக வெளிப்படுத்தினாலும் அவரை பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருந்தது. அவர் என்ன செய்தாலும் அவரை வெறுக்கிற, அவரை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டு தான் இருந்தார்கள் இல்லையா? அதை தான் நம்ம வேதத்தில் படிக்கும்போது நம்ம அந்த மத தலைவர்கள் இல்லையா, மத குழுவினர்களாய் காணப்பட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இன்னுமாக அரசியல் கூட்டத்தாராக இருந்த ஏரோதியர்கள், இப்படியெல்லாம் பல குழுவினரை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இவங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்தாலும் அவரை வெறுத்தாங்க. சரியா? they hated him. அவருடைய போதனைகளை வெறுத்தாங்க, அவர் அற்புதங்களை செய்ததை வெறுத்தார்கள், அவர் பேசினதை வெறுத்தார்கள், அவருடைய வாழ்க்கை இல்லையா, அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கையை கூட அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். எப்பொழுதும் பாவிகளோடையே இவர் இருக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல் அவர் என்ன செய்தாலும் இதுபோல கூட்டத்தினர் சிலர்
அவரை என்ன செய்தார்கள்? வெறுத்து கொண்டு தான் இருந்தார்கள். போக போக பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த வெறுப்புணர்ச்சி அதிகமாயிட்டே தான் இருந்தது. அந்த ஹேட்ரட்னஸ் அது வந்து அதிகமாயிட்டே தான் இருந்தது, அது குறையில, அதிகமாயிட்டே இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி வாரம் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த 3 வருஷம் முடிவுக்கு வரப்போகுது. கடைசி வாரம், இட் வாஸ் அ பேஷன் வீக். அந்த கடைசி வாரத்தில் இது புதன்கிழமை, சரியா? கடைசி வாரம் எப்படி ஆரம்பிக்குது திங்கக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசன்னா ஓசனான்னு இவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் இவரை புகழுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சிலுவை தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுக்கிறார்கள். we see these two extremes அந்த கடைசி வாரத்தில் இல்லையா. ஒரு பக்கம் ஓசனா என்று சொல்லி அவரை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிறவர்கள், கடைசியாக வரும்போது வெள்ளிக்கிழமை வரும்போது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இதுக்கு இடையில இந்த புதன்கிழமை நடந்த சம்பவம் இதற்கு திருப்பு முனையாய் அமைந்த சம்பவங்கள், சரியா? இப்போ இவர் என்ன பண்ணாலும், தெய்வமாக தன்னை எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாலும் இவரை வெறுத்தார்கள், இவரை எதிர்க்கணும்னு நினைச்சாங்க, இவரை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள், இவருடைய சகாப்தத்தை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றாய் கூடி இந்த சானிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆலோசனை சங்கம். ஆலோசனை சங்கம்னா 70 பேர் அதில் இருப்பாங்க. அதில் ஒரு பிரதான ஆசிரியர் இருப்பார். மொத்தம் 71 பேர். அதுதான் வந்து ஒரு கோர்ட் மாதிரி. அந்த யூத வழக்குகள், யூத மத வழக்குகள் எல்லாம் அவங்க தான் வந்து வழக்காடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம் மாதிரியே வச்சுப்போமே, அதுபோல் தான் ஆலோசனை சங்கம். அந்த ஆலோசனை சங்கம் கூடி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவனை தந்திரமாக இவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, இவரை வந்து பிடிக்கணும், சரியா? இவர் மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கணும், இவரை சிலுவையில் அறைவதற்கு நாம் தந்திரமாக சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆலோசனை சங்கத்தில் தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த ஆலோசனை சங்கத்தை பார்த்தீங்கன்னா அதில் பரிசேயர்கள் இருப்பார்கள், பெரும்பாலும் சதுசேயர்கள் இருப்பார்கள். அதிகமாக ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்கள் சதுசேயர். அதே போல் அதில் மற்ற சிலரும் அதில் இருப்பாங்க, வேத பாரகர்கள் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருப்பாங்க. இவங்க எல்லாம் கூடி வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவை பிடிக்கலாம், சரியா? ஒரு பக்கம் யூத ஜனங்கள் மத்தியில் இவருடைய புகழ் ஓங்கி கொண்டே போகிறது இல்லையா. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வசனமே பாருங்களேன், 12வது வசனத்தில் ஜனத்துக்கு பயந்து அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து. ஏன்னா ஜனங்கள் மத்தியில் இவருக்கு அதிகமான புகழ் இருக்கிறது, ஜனங்க மத்தியில் இவருக்கு நிறைய மவுஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இதன் மத்தியில், இந்த ஜனங்கள் மத்தியில் இயேசுவை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. அப்போ இவங்க கூடி ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா அதிகமாக இந்த வெறுப்புணர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து தம்மை தெய்வமாக வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, இவங்களையும் சாடுறார் இல்லையா. ஒரு பக்கம் வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரரில் தான் அவர் அதிகமாக திட்டியிருக்கிறார். நமக்கெல்லாம் வந்து சங்கீதம் 23 நல்லா தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு மத்தேயு 23 தெரியும்னு தெரியாது. மத்தேயு 23 ஃபுல்லாக திட்டுறார் பரிசேயர்களை, சரியா, சதுசேயர்களை, வேத பாரெல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறார். அப்போது இப்படியாக ஒரு பக்கம் ஏன் அவங்களை அந்த அளவுக்கு திட்டுறார் அப்படின்னா, அவங்க தான் மத தலைவர்கள், அவர்கள் தான் முதலாவது இயேசுவை கிறிஸ்துவாக அங்கீகரித்திருக்க வேண்டும். அவங்க தான் கேட் கீப்பர்ஸ், அவங்க தான் வாசல் மாதிரி. அவங்க மட்டும் டோர் திறந்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணிடுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிடுவாங்க. அதுக்கு தடையாக இருந்தவர்கள் இவர்கள் தான். தேவனுடைய உக்ரானக்காரர்களாய் உண்மையான தலைவர்களாய் செயல்பட வேண்டியவர்கள் செயல்படாமல் போகும்போது அந்த மக்களுக்கும் இவர்கள் இடரலை உண்டாக்கினார்கள். இவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை, மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இவங்க என்ன செய்தாங்க, தடை கற்களாய் காணப்பட்டார்கள். இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட், நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சரியா? இப்படியா இவர்கள் தடை கற்களாய் நின்றால், இதுக்கு முன்னாடி உள்ள உவமையில கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லி காண்பிக்கிறார். நீங்கள் 1 to 12 வசனங்கள் மார்க்கில் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அந்த ஓனர் இருந்தார், அவர் என்ன பண்ணுறாரு இல்லையா, மற்றவர்கள்கிட்ட அதை விட்டார் குத்தகைக்கு. இப்போ போய் அதனுடைய பலன்களை எல்லாம் பெற்று வருவதற்கு, அதனுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு அவர் என்ன செய்கிறார், வேலைக்காரர்களை அனுப்புகிறார். அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இந்த வேலைக்காரர்கள் அந்த ஓனர் வந்து ஆண்டவர் தான் இல்லையா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்தை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒப்பிடுறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஓனர், அருமையான ஒரு ஓனர், அருமையான ஒரு எஜமான், அருமையான ஒரு உடைமையாளர் இருக்கிறார்.
ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த வேலைக்காரர்ல அனுப்புகிற ஒவ்வொரு வேலைக்காரரும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் கொன்று போடுறாங்க இல்லையா, காயப்படுத்தி அனுப்புகிறாங்க, அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை சுட்டி காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் அனுப்பிச்சார் இஸ்ரவேல் மக்களுக்கு, டு வார்ன் them. அவங்க பாவத்தில் விழும்போதெல்லாம் அவங்களை எச்சரிக்க ஆண்டவர் அனுப்பினார் இல்லையா. அவங்க எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறாங்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வழிக்கு மீண்டும் அவர்களை திருப்ப அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் படாது பாடுபடுத்தினாங்க. நமக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும் பழைய ஏற்பாட்டில். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ சொல்றாரு இந்த உவமையில, இந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இப்போ கடைசி அவருடைய குமாரனை அவர் அனுப்புகிறார். அந்த குமாரனை என்ன பண்ணாங்க, இவன் தான் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, கொன்று குவித்தார்கள், பாளையத்துக்கு புறம்பே தள்ளினார்கள் இல்லையா. அப்போ இந்த உவமையை சொல்லிட்டே வரும்போது பரிசேயர்கள் குத்தப்பட்டார்கள். அது உண்மைதான், தங்களை குறித்து தான் பேசுறார் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது, வசனமே அதை சொல்லுது. நீங்க ஆபேலுடைய ரத்தத்திலிருந்து சகரியாவுடைய ரத்தம் வரைக்கும் நீங்க தான் சிந்தினீங்கன்னு சொல்றார். பழைய ஏற்பாட்டில் முதல் கொலையிலிருந்து கடைசி கொலை வரைக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்றார். இப்போ இப்படியெல்லாம் அவர்களை குறித்து சொல்லும்போது நம்ம பற்றி தான் பேசுறார் அப்படின்றது இவங்களுக்கு என்ன செய்யுது, நல்லாவே புரியுது. வேத வசனம் கொடுக்கப்படும் போது வேத வசனத்திலே செய்தியிலே எனக்காக தான் கர்த்தர் இதை பேசுகிறார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்வது அவசியம். இவங்களுக்கு அது புரிஞ்சுது, ஆனால் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. கடைசி அவர் சொல்கிறாரு, இந்த இப்படிலாம் பண்ணுறவங்களை என்ன பண்ணுவார் எஜமான் அப்படின்னு கேட்குறாரு அந்த உவமையில். கேட்டுட்டு அவரே பதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரையும் சங்கரித்து, அந்த தோட்டக்காரர் எல்லாம் சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். இந்த யூத நாட்டினரை தற்காலிகமாக கர்த்தர் அவர் நீக்கி வைப்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அவருடைய கவனம் சபையின் மீது இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை தற்காலிகமாக அவருடைய திட்டத்திலிருந்து நீக்கி வைத்திருக்கிறார். அவருடைய கவனம் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் மீது அல்ல, ஆனால் சபையின் மீது கர்த்தருடைய கவனம் இருக்கிறது. ஆனாலும் அது தற்காலிகம்தான். ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் எதிர்காலத்தில் மீண்டும் அவர்களை என்ன செய்ய போகிறார், கூட்டி சேர்க்க போகிறார், மீண்டும் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்போ பாருங்க, இப்படி இந்த உவமையில சொல்லும்போது பரிசேயர்களுக்கு குத்தப்படுது, சரியா, இந்த சதுசேயர்களுக்கு குத்தப்படுது, இந்த வேதபாரர்களுக்கு குத்தப்படுது. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா இவரை ஏற்றுக்கொள்ளலை. குத்தப்பட்டவங்க நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு, நம்ம பாவத்தை தான் உணர்த்துறாரு, சரி நம்முடைய தவறுகளை தான் சுட்டி காண்பிக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும், உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கணும். ஆனால் மாறாக இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அவரை எப்படியாவது கொன்னே தீரணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ த ஆன்டகோனிசம் கெப்ட் ஆன் இன்க்ரீசிங், ஹேட்ரட்னஸ் கேம் டு இட்ஸ் பீக். அதுதான் இதனுடைய பின்னணி. இந்த கடைசி வாரம் அந்த வெறுப்புணர்ச்சி அளவுக்கு அதிகமாய் போனது. அந்த வெறுப்புணர்ச்சி அளவுக்கு அதிகமாய் போனது. விட்டா இவரை கொன்று குவிச்சிட்டு இருப்பாங்க மக்கள் மட்டும் இல்லைன்னா, அந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவங்க எல்லாம் கூடி ஆலோசனை சங்கமாக தீர்மானம் எடுக்கிறாங்க. சரியா, நான் சொன்னேன் இல்லையா, ஆலோசனை சங்கத்தில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு சம்பவமாக முதலாவது பரிசேயர்களை அனுப்ப போகிறாங்க ஆலோசனை சங்கத்தை. இவரை அனுப்பி இப்போ நம்ம படித்த 13லேருந்து 17 யார் வரா, பரிசேயர் தான் வராங்க இல்லையா, கூட ஏரோதியர்கள் வராங்க. அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் முதலாவது இந்த ஆலோசனை சங்கத்தார் பரிசேயரை அனுப்புகிறாங்க. இந்த கூட்டம் போட்டோம், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம சிக்க வச்சிருவோம் இல்லையா, அவரை மாட்ட வச்சிடணும், ரோம அரசாங்கத்தினிடத்தில் அவரை மாட்டி விட்டுறணும், அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்படணும். இதுதான் இவங்களுடைய ஆசை. பரிசேயரில் அனுப்புகிறாங்க, ஆனால் அது வேலைக்காகலை. அதுக்கு பிறகு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் சதுசேயரை அனுப்புகிறாங்க, ஆனால் அதுவும் வேலைக்காகலை. அதுக்கு பிறகு 28லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா வேத பாரகரில் ஒருவன் அப்படின்னு வாசிக்கிறோம். வேத பாரகர் வருகிறார்கள், ஆனால் அதுவுமே வேலைக்காகலை இல்லையா. அப்போ இதனுடைய பின்னணியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வாரம், இந்த பூமியில் அவர் செய்த ஊழியத்தினுடைய கடைசி வாரம். அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். ஆனால் பதிலுக்கு அவருக்கு கிடைத்ததோ பகை உணர்ச்சிகள், பதிலுக்கு அவருக்கு கிடைத்ததோ வெறுப்புகள், இல்லை பதிலுக்கு அவருக்கு கிடைத்தது என்னன்னா மரணம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சம்பவத்தில் காணப்படுகிறார். சரியா, இப்போ இவரை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு யார் வராங்க,
பரிசேயர் வராங்க, கூடவே அவங்க தந்திரமா யாரை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா ஏரோதியரை கூட்டிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் ஆகாது, பரிசேயர்களுக்கும் ஏரோதியர்களுக்கும் சுத்தமாக ஆகாது. பரிசேயர் வந்து மோஸ்ட் ரிலீஜியஸ், ஹெரோடியன்ஸ் வந்து லீஸ்ட் ரிலீஜியஸ். இவங்க தான் வந்து இருக்கிறதுலே பக்திவான்களாக தங்களை காட்டிக் கொள்ளுகிறவர்கள் பரிசேயர்கள். ஆனால் ஏரோதியர்களுக்கு பக்தினா என்னன்னே தெரியாது. சரியா? அதே போல் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பரிசேயர்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதன் மீது அதிக கரிசனை உண்டு. ஆனால் ஏரோதியர்களுக்கு ரோம அதிகாரத்தின் மீது தான் கரிசனை, ரோம சட்டத்தின் மீது தான் கரிசனை. அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. பரிசேயர்கள் மத குழுவினர், ஏரோதியர்கள் அரசியல் குழுவினர். இந்த 2 குழுவினருக்குமே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பரிசேயர்களுக்கு ரோமர்கள் தங்களை ஆட்சி செய்வது அவங்களுக்கு பிடிக்காது. வரி வசூலிக்கிறவங்களை எப்படி பார்ப்பாங்க? நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம் இல்லையா, வரி வசூலிக்கிறவங்களே பாவிகளை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரோம அரசாங்கத்துக்காக வேலை செய்கிறவங்க. ரோமர்களுக்கு வரி கட்டுறதுன்னு சொன்னாலே இதில் ஒரு கூட்டம் இருந்தாங்க, செலோத்தியர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த செலோத்தியர்கள் பார்த்தீங்கன்னா வரி கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க they were dead against Roman law. சரியா? அதை பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி பேசுகிறேன். அப்போ இந்த 2 கூட்டத்தார், the Pharisees were most devoted to Israel, Herodians were most devoted to Caesar. சரியா? எப்பொழுதும் பரிசேயர்கள் வந்து யாருக்கு தங்களை அர்ப்பணிப்பாங்க அப்படின்னா இஸ்ரவேலுக்கு தான், தேவனுக்கு தான், நியாயப்பிரமாணத்துக்கு தான். ஆனால் ஏரோதியர்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு முக்கியமானது வந்து ராயன் தான். ராயன்னா ரோம சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்திக்கு தான் அவங்க தலை வணங்குவார்கள். இப்போ இந்த 2 கூட்டமும் ஆகவே ஆகாது. ஆனால் இந்த 2 கூட்டமும் ஒன்றா சேருது. எதுக்கு அப்படின்னா ஒரே காரணம் தான், இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை குற்றம் சாட்ட வேண்டும். அவருக்கு மரண தண்டனை ரோம அரசாங்கத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், யூதர்களால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் ரோமர்கள் கையில் மாட்டி விடணும்னா என்ன கேள்வி கேட்டு போகலாம் அப்படின்னு இவங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. சரியா? ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கேள்வி? இந்த இடத்துல படித்தோம் இல்லையா, பாருங்கள், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 13 பாருங்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு, அந்த இன்டென்ஷன் புரியுது இல்லையா உங்களுக்கு? எதுக்காக அவங்க வராங்க? நியாயமாக கேள்வி கேட்டு பதில் கிடைக்கணுன்றதுக்காக வரல. நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம சபையில் கூட சிலர் இருப்பாங்க. சரியா? அவருக்கு அது தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரியா? அதே போல் இவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறத வச்சு கொஞ்சம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க வராங்க. என்னென்னா பேச்சில் அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் வந்து போதகரே, பாருங்க அவங்க எப்படி தந்திரமாக பேசுகிறாங்க பாருங்க. நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். சரியா? ஆனால் இவங்க எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் சொன்னால் தான் இந்த கேள்விக்கு இவர் வாயிலிருந்து என்ன வரும், பதில் வரும். அந்த பதிலை வச்சு இவரை என்ன பண்ணிடலாம், ரோமர்களுக்கு மாட்டி விட்டுடலாம். த இன்டென்ஷன் வாஸ் பேட். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். முகதாட்சியம் என்பது அவரிடத்தில் கிடையவே கிடையாது. அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிறவர். அவரிடத்தில் பாரபட்சம் கிடையாது. சரியா? அதே போல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் அவர்தான். நானே சத்தியம் என்று சொன்னார் இல்லையா? அவரை போல வேதத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு யாராலையுமே முடியாது. பழைய ஏற்பாடோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் இந்த பரிசேயர்கள் மாற்றி வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து வேதத்தோட பாரம்பரியத்தை இணைத்தார்கள். they added traditions to the word of God. அந்த பாரம்பரியத்தை இணைத்து வேதத்தினுடைய அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க. நல்ல ஆண்டவரை தவறான ஆண்டவரை போல காண்பித்து கொண்டு இருந்தார்கள் மக்களிடத்தில். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரார் இந்த பூமிக்கு. அவர் வரும்போது சொல்கிறார், பூர்வத்தில் இப்படி சொல்லப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தான்ப்பா இந்த வேதத்தையே கொடுத்தேன், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். வேதத்தை கொடுத்த ஆண்டவரால் தான் சரியான பொருள் விளக்கத்தை கொடுக்க முடியும் இல்லையா? வேதத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா அதுக்கு ஆவியானவருடைய துணை இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய ஞானத்திலெல்லாம் பைபிளை புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். எப்பொழுதும் அப்படி தான் ஜெபிச்சு நம்ம வேதத்தை படிக்கணும். அப்போ இப்படியாக இவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மாற்றி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க 14 பாருங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ? யூனோ தே எக்ஸ்பெக்டட் a yes or no. இதுக்கு இதை மட்டும் சொல்லுங்க போதும், உங்களை பிடிக்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு நினச்சாங்க.
அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப தந்திரமான கேள்வி. அதனால தான் ஏரோதியர்களை கூட கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இது அரசியல் ரீதியான கேள்வி. வரி கொடுக்கிறது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா? உண்மையாகவே பரிசேயர்களுக்கு வரி கொடுக்கிறது பிடிக்காம தான் வரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கேள்வியை கேட்குறாங்க இல்லையா? இங்கே யூத மத குழுவினரும் இருந்தாங்க, அதே போல அரசியல் குழுவினரும் இங்கே வருகிறார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரோமருக்கு வரி செலுத்துவது நியாயம்தான் அப்படின்னு சொன்னார்னா அது யூத மக்களுக்கு பிடிக்காது இல்லையா? யூத மக்கள், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த மக்களிடத்துல இவருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது. அதை குறைக்க நினைக்கிறாங்க இல்லையா? இவர் அப்போ என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இப்போ ஆமாம் செலுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா, வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னா ஏரோதியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நேராக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரோம சக்கரவர்த்தி கிட்ட மாட்டி விட்டுருவாங்க இல்லையா? ரோம அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அப்போ என்ன செய்வாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பார்கள். இது போல சிலர் பண்ணி இதே மாதிரி சில கலகத்தை கடந்த நாட்களில் பண்ணி, நம்ம இப்போ வாசிக்கிற இந்த காலத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக சில கலகத்தை இப்படி பண்ணி பல பேர் அப்படிப்பட்ட தண்டனைக்கு அவருங்க அந்த மாதிரி தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலை, அந்த உதாரணத்தை காமிச்சிட்டு திரும்ப இந்த பகுதிக்கு வந்துடுறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் யார்? கமாலியல் பேசுகிறார் இல்லையா? பேசும்போது என்ன சொல்கிறாரு? 37வது வசனம் பாருங்கள், 36, 37 பாருங்களேன். 36 பாருங்க. ஏனென்றால் என் நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான், அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அடுத்தது இன்னொரு ரிவோல்ட் பத்தி பேசுறாரு பாருங்க. 37 படிங்க. குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் அவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான், அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இந்த யூதாஸ் இருக்கட்டும், தெயுதாஸ் இருக்கட்டும், ஏன் என்ன புரட்சி இது? இந்த புரட்சி எதை சார்ந்தது என்று சொன்னால், ரோமர்களுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லும் ஒரு புரட்சி. குறிப்பாக இந்த யூதாஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்னணி எல்லாம் வரலாற்று நிபுணராகிய ஜோசிஃபஸ் எழுதி வச்சிருக்கிறார். அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூதாஸ்ன்றவர், நம்ம இப்போ வாசிக்கிறோம் இல்லையா, அவர் ரோமருக்கு வரியே செலுத்தக்கூடாது, ரோம ராயர்களுக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு பின்னாடி நிறைய கூட்டத்தார் சேர்ந்துட்டாங்க. இது ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தினது. இதை பார்த்த ரோம அரசாங்கம் விடலை, இவனை பிடிச்சாங்க. என்ன செய்தாங்க? அவன் அழிந்து போனான், மாண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம ஏன் சுட்டி காண்பிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பதில், அவர் இல்லை, ரோமர்களுக்கு நீங்கள் வரி செலுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் ஏரோதிகள் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணிவிடுவாங்க? அவங்க ரோம அரசாங்கத்திட்ட மாட்டி விட்டு இவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் 15, 16 ரொம்ப அருமையாக வாசிக்கிறோம். 15வது வசனம் பாருங்கள். அவருடைய மாயத்தை அவர் அறிந்து இல்லையா? இருதயத்துக்குள்ளே நம்ம யோசிக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய மாய்மாலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நல்லா புரியுது. என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வர. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிபி 6ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் ஆண்டு தான் இந்த யூதேயா இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரவேலுடைய அந்த தெற்கு பகுதி, அந்த யூதேயாலாம் ரோம அரசாளுகைக்குள் வந்தது. ரோம அரசாளுகைக்குள் வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வரி பணம் செலுத்தணும். அது இவர்களுக்கு அரசாங்கம் விதித்த சட்டம். சரியா? வரி பணம் செலுத்தணும். இந்த இடத்துல மார்க் பார்த்தீங்கன்னா இந்த வரி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அந்த வரின்ற வார்த்தைக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இவர்கள் அந்த குடிமதிப்பு வரி செலுத்துவார்கள். சென்சஸ் எடுத்து வரி செலுத்துவாங்க. அதை எப்படி செலுத்தணும்னு ரோமர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சில்வர் காயின், அதான் டினாரியஸ், பைபிளில் கூட தினாரி அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா, தினாரி என்று சொல்லக்கூடிய அந்த சில்வர் காயினாக தான் அதை கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஒரு சில்வர் காயின் தான் வருஷத்துக்கு ஒரு வரி. அந்த வரி இவங்க செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது.
சரியா? அப்போ இந்த விஷயத்தை ரோமர்கள் யூதர்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிபி 6ஆம் ஆண்டிலிருந்து வருஷம் வருஷம் இதை யூதர்கள் செய்தே தீரணும். சரியா? இட் வாஸ் அ கண்டிஷன். இது வந்து இவங்களுக்கு ரூல், இதுதான் இவங்களுக்கு சட்டம், இது இவர்களுக்கு நிபந்தனை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யுங்க, நீங்க நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அந்த டினாரியஸை கொண்டு வாங்கன்னு சொல்றார். சரி, அப்புறம் பாருங்க 16 பாருங்க. இந்த சொரூபமும் மேல் எழுத்தும், சரி, அந்த காயின்ல வந்து ரோம சக்கரவர்த்தியினுடைய சொரூபம் இருக்கும். இயேசு கிறிஸ்து இதை பேசிட்டு இருக்கும்போது திபேரியு ராயன் அவர் தான் ஆட்சி செய்துட்டு இருந்தார். அவர் தான் ரோம சக்கரவர்த்தி. அவருடைய படம் அந்த சில்வர் காயின்ல இருக்கும். அது கூடவே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். நம்ம அதை வாசிக்கிறோம்ல, மேல் எழுத்து அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த மேல் எழுத்தை பற்றி படிக்கும்போது டிபேரியஸ் சீசர் அகஸ்டஸ் சன் ஆஃப் டிவைன் அகஸ்டஸ் அப்படின்னு போட்டிருக்கும். சரியா? அதாவது தெய்வீக அகஸ்து ராயனுடைய வம்சத்தில் வந்த திபேரியு ராயன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதியிருக்கும்னா பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் பிரீஸ்ட், இவர் தான் பிரதான ஆசாரியன், இவர் தான் இருக்கிறதுலே தலைவர் அப்படின்னு இன்னொரு பக்கம் போட்டிருக்கும். நாணயத்துடைய ஒரு பக்கம் இந்த மாதிரி எழுதியிருக்கும், நாணயத்துடைய இன்னொரு பக்கம் வேறு மாதிரி எழுதியிருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர்கள் அந்நாட்களிலே ராயர்களை, அதாவது ரோம சக்கரவர்த்திகளை இவர்கள் வணங்க வேண்டும், தெய்வமாக வணங்க வேண்டும் என்கிற சட்டத்தை அவர்கள் விதித்தார்கள். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர் ஒர்ஷிப் இருந்துச்சு. சரியா? எம்பரர் ஒர்ஷிப், இந்த அதனால தான் அப்படி எழுதியிருப்பாங்க, தெய்வீக ராயர்கள், தெய்வீக சக்கரவர்த்திகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதனால தான் யூதர்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. சரியா? அதை அருவருப்பாக யூதர்கள் அவர்கள் பார்த்தார்கள். அவங்க வந்து வரி செலுத்தக்கூடாதுன்னு ஏன் நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க வரி செலுத்துறதுக்கு கூடவே இந்த ராயர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லியும் பல சட்டத்தை இவர்கள் திணித்தார்கள். அப்போ இது இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொரூபம் தான் இருக்குது. திபேரியு ராயனுடைய சொரூபம், இந்த மேல் எழுத்தும் அதில் இருக்கிறது. அதான் யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? ராயனுடையது என்றார்கள். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஞானமாக பதில் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இதை விட ஒரு ப்ராம்ப்டான ஆன்சர் யாருமே கொடுக்க முடியாது. ரொம்ப அருமையான பதில். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள். ஏன் அப்படின்னா இவங்க பயன்படுத்துகிற நாணயத்தில் அவருடைய படம் இருக்கிறது இல்லையா? இந்த ரோம அரசாங்கத்தினுடைய நன்மைகளை யூதர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால ரோம அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வரி செலுத்துங்கன்னு சொல்கிறார் இல்லையா? மனித அரசாங்கம் என்னும் ஸ்தாபனத்தை இந்த பூமியில் ஸ்தாபித்தவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் தான் மனித அரசாங்கத்தை கொண்டு வந்தார் இந்த பூமியில். நோவாவும் அவருடைய குடும்பமும் ஒரு புதிய உலகத்துக்குள் கொண்டு வரப்பட்டார்கள் இல்லையா? அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மனித அரசாங்கம் என்னும் அந்த அமைப்பை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். அதிலிருந்து இன்னைய வரைக்கும் என்ன இருக்குது? மனித அரசாங்கங்கள் இருக்கிறது. பல விதங்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு நாட்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் தான் இன்னொரு நாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனித அரசாங்கம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லித்தரார். வரி செலுத்துங்க, அவங்க மூலமாக நன்மைகளை பெறுற நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு வரிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லித்தரார். ரோமர் 13ஆம் அதிகாரம் அதில் முதல் 7 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா மனித அரசாங்க தலைவர்களை நம்ம எவ்வளோ மதிக்கணும், அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அவங்கள கனப்படுத்தணும், அதெல்லாம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களை எப்படி மதிக்கணும், அரசாங்க தலைவர்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு பேதுரு சொல்லி தந்திருக்கிறார். அதே போல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா பவுல் அந்த ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லித்தரார் இல்லையா? நம்ம சமாதானமாக ஜீவிக்கணும்னா இந்த ராஜாக்களுக்காக, அரசாங்க தலைவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரார். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்கள். அரசாங்கத்தை புறக்கணித்து விடுங்கள் என்று வேதம் ஒரு காலம் நமக்கு சொல்லித்தரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாய் போதித்தார். அரசாங்க தலைவர்களை மதிக்கணும், சரியா? அவங்களுடைய சட்டங்களை மதிக்கணும், அதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அவங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படிலாம் சொன்னார். ஆனால் கூடவே ரொம்ப அருமையான வார்த்தையை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இந்த யூத மக்கள் கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வரி செலுத்துறதோட அந்த கடமையை என்ன செய்யுங்க? முடிச்சிருங்க. அதுக்கு மேலே அந்த ரோம அரசாங்க தலைவர்களை நீங்கள் தெய்வமாக உயர்த்துவது என்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். யூ ஷுட் நெவர் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் எம்பரர் வர்ஷிப்
அதை ரொம்ப அழகாக சொல்லித்தரார். அந்த ரோம ராயர்களை நீங்கள் வணங்கவோ தேவனுடைய ஸ்தானத்துக்கு அவர்களை உயர்த்தவோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரார். அதாவது அரசாங்கம் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள், சரி, அந்த விதிமுறைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆனால் நம்முடைய ஆண்டவரே நமது கர்த்தராக, நம்முடைய வாழ்வின் எஜமானராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தேவனுக்குடையதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், என் செய்தி முடிச்சிட்டேன். இந்த தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள்ன்றதுலேருந்து 3 பாடங்களை கற்றுக்க போகிறோம். இந்த 3 பாடங்கள் தான் நமக்கு அப்ளிகேஷன்ஸ். சரியா? இந்த 3 பாடங்களை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். தேவனுக்குடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயம், உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம், இது தேவனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், சரியா? ஒரு பணமாக இருக்கட்டும், நீங்கள் வச்சிருக்கிற வாகனமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிறீங்களே உங்களுக்கு கிடைச்ச வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு பிறந்ததே பிள்ளை, உங்களுடைய பிள்ளை தான், சரியா? உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், இது எது வேணா இருக்கட்டும். ஆனால் இது எதுவாக இருந்தாலும், இதில் உள்ள எதுவாக இருந்தாலும் இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன கற்றுத்தரார் அப்படின்னா, தேவனே நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். முதல் பாடம் அதுதான். கடவுள் யாருன்றதை கற்றுக்கிறோம். அவர் யார் அப்படின்னா, என்னுடைய எஜமானர் அவர் தான். ஹீ இஸ் மை லார்ட், ஹீ இஸ் மை மாஸ்டர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் எஜமானராக இருக்கிறார். சரியா? என்னுடைய மூச்சு காற்றாக இருக்கட்டும், சரியா, நான் வைத்திருக்கிற என்னுடைய எல்லா உடைமைகளாக இருக்கட்டும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எஜமானர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சிந்தையோடு விசுவாசிகள் இந்த பூமியிலே வாழணும், செயல்படணும்னு வேதம் நமக்கு கற்றுத்தருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? அவர் ஒருவேளை ரட்சகர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நல்லது, சரியா? ஆனால் அதற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எஜமானராக இருக்கிறாரா? இஸ் ஹி கண்ட்ரோலிங் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்ய உங்களை நீங்களே அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. முதல் பாடம் நம்ம அதான் கற்றுக்கிறோம். நிறைய நேரங்களில் ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அவர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், எனக்கு எல்லா நன்மைகளும் வழங்குகிறவர். நல்லது, இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறார். ஹி இஸ் அ ப்ரொவைடர், ஹி இஸ் அ ப்ரொடெக்டர். தட்ஸ் ஃபேர் எனஃப். அது எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான். ஆனால் அதுக்கும் தாண்டி இல்லையா, அதுக்கும் மேலாக ஒரு நாள் இந்த எஜமானர் விசுவாசிகளாகிய நம்மை கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். கவனிச்சிங்களா? we are accountable to our master. நம்முடைய எஜமான் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறாரு, கணக்கு கேட்க போறாரு. உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, இந்த வாழ்க்கையை வச்சு நீ என்ன பண்ண, என்னை வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கைக்கு அதிகாரியாக வச்சு நீ வாழ்ந்தியா? அதை ஒரு நாள் என்ன செய்ய போகிறார், அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் விசுவாசிகளாகிய நம்மை அவர் என்ன செய்ய போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இதை சொல்லித்தரார், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். ஏன்னா தேவன் உங்களுடைய எஜமானர், அவர் உங்களுடைய ஆண்டவர். அவர் நம்மை படைத்தார், அதே சமயம் நம்மை அவர் ரட்சித்தார். சின்ன பசங்களுக்கு ஒரு கதை சொல்லி தருவோம் இல்லையா? அந்த ஒரு குட்டி பையன் அவன் ஒரு போட் செஞ்சான். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு அழகான போட் செஞ்சு அதை தினந்தோறும் என்ன பண்ணுவான், அந்த ஓடையில் விட்டு அவன் பழகுவான். அது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா அது என்னுடைய போட் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக இருப்பான். அந்த ஓடையில் விட்டு அது போகிறத பார்த்து ரொம்ப ரசிப்பான். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த படகு அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த போட், அந்த பேப்பர் போட் அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணியில். அப்படியே பயங்கரமாக கத்துறான், கூச்சல் போடுறான். ஏன்னா என்னுடைய படகு என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சே, நான் அதை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். நாட்கள் சென்றது. திடீர்னு ஒரு நாள் அம்மா கடைக்கு அனுப்புகிறாங்க. அந்த கடையில் போய் பொருட்கள் வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையை இப்படி சுற்றி பார்க்குறான். பார்த்தா மேலே இவனுடைய போட்டே அங்கே என்ன செஞ்சுருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும்போது இவன் புரியுது, அந்த பழைய ஞாபகம் வருது. என்னன்னா இது நான் செய்த என்னுடைய படகு இல்லையா, இதுதான் என்னுடைய படகு. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட கத்துறான், இது என்னுடைய படகுன்னு சொல்கிறான். என்ன கத்துனாலும் படகு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? இவனுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆமாம், அதுக்கு என்ன விலையோ அதை கொடுத்து தான் அவன் வாங்கணும் இல்லையா?
வீட்டுக்கு போகிறான், உண்டியலை உடைக்கிறான், இருக்கிற சில்லறையெல்லாம் வாரிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்து அந்த படகை கொடுங்கன்னு வாங்கி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூ ஹாவ் பிகம் மைன் டுவைஸ் அப்படின்னு சொல்கிறான். நீ 2 முறை எனக்கு சொந்தமானாய் அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல் முறை நான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. இப்போ உன்னை விலை கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். 2 முறை நீ எனக்கு சொந்தமானாய் அப்படின்னு சொல்கிறான். இதே தான் நம்முடைய ஆண்டவர் செய்தார். நம்மை படைத்தார். அவர் நம்முடைய எஜமானர் மட்டுமல்ல, அவரை விலகி போன நம்மை மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக விலை கிரயமாக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய எஜமானராய் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய விலையை அவர் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள தங்கமோ வெள்ளியோ அவர் கொடுக்கலங்க, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த கிரயத்தை எண்ணி பார்த்து தினமும் விசுவாசிகளாகிய நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தான் அவரை எஜமானா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த நிலைமையிலே நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய எஜமானத்துவம் என்னுடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் பாதித்திருக்கிறதா? இஸ் there any aspect of your life that has not been surrendered to the lordship of Christ? கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படாத உங்களுடைய வாழ்வின் ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் குடும்பத்துக்கு அவர் அதிகாரி, ஆனால் உங்கள் பணத்துக்கு? ஒருவேளை என் பணத்துக்கு அவர் அதிகாரி, உங்கள் வேலைக்கு? என்னுடைய வேலைக்கு அவர் அதிகாரின்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய சிந்தனை வாழ்விற்கு, நீங்கள் வச்சிருக்கிற மொபைலுக்கு, நீங்கள் வச்சிருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் அதிகாரியாக இருக்கிறாரா? அவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறீங்களா? பாருங்க, நான் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன், சரியா? உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் ஒருவேளை விருந்தாளியாக என்ன செய்கிறீங்கன்னா, ஏதோ உபசரிக்கணும்னு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே அனுமதித்து என்னை உட்கார வைக்கிறீங்க, ஒரு ஹாலில் உட்கார வைக்கிறீங்க, ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறீங்க. உள்ளே போய் ஏதோ டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. நீங்கள் போயிருக்கிற அந்த சைக்கிள் கேப்பில் நான் அப்படியே எழுந்து அப்படியே ரூமாக போயிட்டு சுற்றி பார்த்து, சரியா, அப்படியே கிச்சனுக்கு வந்து அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் சுற்றி பார்க்க முடியுமா முடியாதா? முடியுமா? நீங்கள் ரொம்ப அன்புள்ளவங்க, சந்தோஷம். ஆனால் உண்மையாக இயல்பாக சொல்லுங்கள், சரியா? என்ன நினைப்போம், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொன்னால், நான் பொதுவாக நினைக்கிறத சொல்லட்டுமா? இவரை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சதே பெரிய விஷயம். இவர் மாட்டும் உரிமையாக எழுந்து என்ன பண்ணுறாரு, நேராக கிச்சனுக்கு வராரு, நேராக ரூமுக்கு போகிறார். ஏதோ இவருடைய வீடு மாதிரி இவர் என்ன செய்கிறார், எல்லாத்தையும் சுற்றி வராரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த வீட்டுக்கு எனக்கு அவ்வளோதான் உரிமை. ஏன்னா நான் விருந்தாளி இல்லையா? நான் அந்த வீட்டுக்கு உடைமையாளர் இல்லை, அந்த வீட்டுக்கு நான் யார், ஒரு விருந்தாளி. ஐ எம் ஜஸ்ட் த கெஸ்ட், அவ்வளோதான். அந்த கெஸ்ட்டுக்கு இவ்வளோதான் ரைட்ஸ், அதுக்கு மேலே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் இதே நான் திரும்பி பாண்டிச்சேரி போயிடுறேன், எங்கள் வீட்டுக்கு போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பவ்யமாக ஹாலிலே உட்காந்துட்டு இருப்பேனா? எந்த ரூமுக்கும் போகாமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேனா? நீங்களே சிரிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா நான் என்ன செய்ய முடியும், எல்லாம் எந்த ரூமுக்கு வேணால் போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஹாலுக்கு போகலாம், பால்கனிக்கு போகலாம், தோட்டத்துக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். ஏன் அந்த வீட்டுக்கு நான் விருந்தாளி அல்ல, அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமான் இல்லையா? பாருங்கள், இது ஒரு சாதாரணமான உதாரணம் தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இதை பொருத்தி பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கெஸ்ட்டாக இருக்கிறாரா, ஹோஸ்ட்டாக இருக்கிறாரா? அவர் உங்கள் வாழ்க்கையில் வெறும் விருந்தாளியா அல்லது உங்கள் வாழ்க்கையில் எஜமானராக இருக்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு உரிமை கொடுத்துருக்கிறீங்களா? அவரை கேட்டுட்டு தான் தீர்மானம் எடுக்கிறீங்களா? அவரை கேட்டுட்டு தான் பணத்தை செலவு பண்ணுறீங்களா? அந்த உரிமையை அவருக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் அவரை இரட்சகராக வைத்து பார்க்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அவர் எஜமானராக இருக்கிறாரா? என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த வேலை எனக்கு கிடைச்சிது, ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தாரு, சரியா, அந்த வேலைக்கு அந்த வேலை எனக்கு தான் கிடைச்சிது, சரியா, அந்த வேலை என்னுடையது. அல்லது ஆண்டவர் ஒரு பைக் கொடுத்துருக்கிறாரு, அந்த பைக் என்னுடையது. ஆண்டவர் எனக்கு அறிவு கொடுத்துருக்கிறாரு, படிப்பு கொடுத்துருக்கிறாரு, அது எனக்கு தான் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட ஒரு பெரிய முட்டா பையன் வேறு யாருமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே எனக்கு அனுபவிக்க முடியும், சரியா, அதை அனுபவிக்க கொடுத்துருக்கிறார். ஆனால் அது எல்லாவற்றுக்குமே எஜமானர் அவர் தான் இல்லையா? அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை ஏன் ஒரு வேலையில் கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு வேலை சிலர் ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு ஏன் இந்த படிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த படிப்பும் அறிவும் அவருக்காக பயன்படணும்.
அப்படிதான் நீங்கள் பிள்ளைகளையும் வளர்க்கணும் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா இந்த குடும்பத்தை கொண்டு நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் உங்கள் சமுதாயத்தில். அதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்கள். நமக்கு சபை கொடுத்துருக்கிறார். இந்த சபையாய் நாம் தேவனுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோமா? அப்படி செய்வோம்னு சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானராக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹீ இஸ் அவர் மாஸ்டர். அப்போ முதல்ல அவர் யாருன்றதை கற்றுக்கிறோம். தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் யார்? என்னுடைய எஜமானர். ரெண்டாவது, நான் யார்? ரொம்ப ஈஸி. நான் அவருடைய உக்ரானக்காரன். அதான் ரெண்டாவது விஷயம் கற்றுக்கிறோம். ஐ எம் ஹிஸ் ஸ்டூவர்ட். நான் அவருடைய உக்ரானக்காரன். உக்ரானக்காரன்னா நிர்வாகின்னு அர்த்தம், மேனேஜர். சரியா? உக்ரானக்காரன்னா நிர்வாகி, ஓனர் கிடையாது, நிர்வாகி இல்லையா? மேனேஜர் யாருமே கம்பெனி என்னுடையதுன்னு கிளைம் பண்ண முடியாது, உடனே தூக்கிடுவாங்க இல்லையா? அதே போல் நாம் வாழ்க்கையில் நம்ம யார் அப்படின்னா மேனேஜர்ஸ், ஸ்டூவர்ட்ஸ், உக்ரானக்காரர்கள். வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நேரத்திற்கு நாம் நிர்வாகிகள் என்று படிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் இல்லையா? டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லுவேன் நான் இல்லையா? டைமை வேஸ்ட் பண்ணால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். 5 நிமிஷம் மொபைலில் உட்காரணும்னு சொல்கிறவங்க 1 மணி நேரம் நிச்சயமாக உட்காருவாங்கன்னு சொல்லுவேன் நான். சரியா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் நாம் நிர்வாகிகள். அதற்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷத்திற்கு நாம் உக்ரானக்காரர்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன நம்பி இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறாருன்னு பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷத்துக்கு நாம் உக்ரானக்காரர்கள். அதை வச்சு என்ன பண்ணுறீங்க? அதுதான் இன்னைக்கு கேள்வி. உக்ரானக்காரன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:2 படிக்கிறோம். அதுதான், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட். ஒரு உக்ரானக்காரனுடைய மிக முக்கியமான குணாதிசயம் உண்மைத்தன்மை தான். இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷத்துக்கு எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேதுரு பேசும்போது அதற்கு நாம் உக்ரானக்காரர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வரங்களுக்கு நாம் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நல்ல சமைக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நல்ல விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நல்ல டிரைவ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்ல பாட்டு பாடக்கூடியவர்களாக இருக்கலாம், நல்ல மியூசிக் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், நல்ல திறன்களை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யாருக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது? இந்த வரங்களை வைத்து என்ன செய்கிறீர்கள்? போதிக்கிற வரம் இருக்கலாம் இல்லையா? கொடுக்கக்கூடிய வரம் இருக்கலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது உங்களை போல யாருமே செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறதா? இது எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பயன்பட்டால் முழு மகிமையும் யாருக்கு போகும்? கர்த்தருக்கு போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வரங்களை நீங்கள் பெற்றிருக்கிறதே வேஸ்ட். சரியா? பேதுரு அதான் சொல்கிறார், நல்ல உக்ரானக்காரர்களாய் அந்த வரங்களுக்கு நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி வேதத்தில் படித்து பார்த்தா ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கொடுத்த பணம். ஒரு உக்ரானக்காரனை பற்றி பேசும்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த பாடத்தை கற்றுத்தரார் இல்லையா? அநித்தியமான உலக பொருளால் நித்தியத்தில் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்லித்தரார். சரி, இந்த பணத்தை வச்சு நித்தியத்தில் சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொல்லித்தரார். எவ்வளோ அருமையான பாடம் தெரியுமா இதெல்லாம்? உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அது பணமாக மாறும். பணத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அது ஆத்துமாவாக மாறும். அந்த ஆத்துமாக்கள் அப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெகுமதிகளும் கிடைக்கும். சரியா? ஆண்டவர் கொடுத்த அனைத்திற்கும் நாம் உக்ரானக்காரர்கள். ஸோ வி ஆர் மேனேஜர்ஸ். ஆர் வி ரியலி ஃபெய்த்ஃபுல்? அந்த உண்மைத்தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? அதை நம்ம இதில் சிந்திக்கணும். தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள்னா கொடுக்க முடியாதது எது உண்டு? எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில். எல்லாவற்றையும் கொடுத்து விடணும். அதான் உண்மை இல்லையா? ரைட். 3வது பாடம் நம்ம இதில் என்ன கற்றுக்கிறோம்? முதலாவது, தேவன் யார்? அவர் எஜமான். 2வது, நான் யார்? நான் அவருடைய உக்ரானக்காரன் இல்லையா? எஜமானருக்கு என்னை அர்ப்பணிப்பது அவசியம், உக்ரானக்காரனாய் உண்மை உள்ளவராய் இருப்பது அவசியம். 3வதாக நான் கற்றுக்கிற பாடம் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூவர்ட்ஷிப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். சரியா? தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள்னு சொல்லும்போது இது ஒரு முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். தேவனுக்காக நீங்கள் எது செய்தாலும் அது என்ன தெரியுமா? அது ஒரு முதலீடு அப்படின்னு வேதம் கற்றுத்தருது. இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்துக்காக பல விஷயங்கள் கொடுக்கறது உங்களுக்கு திரும்பி கிடைக்காமல் போகலாம். ஆனால் தேவனுக்காக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை அவர் ஞாபகம் வச்சு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லித்தரார். கவனிச்சிங்களா? வி ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் த ஃபியூச்சர்.
நிறைய பேர் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது. நான் எப்பயுமே லைஃப் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொல்லுவேன். லைஃப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு முதலீடுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவேன். உடனே உங்கள் மனசெல்லாம் எல்ஐசிக்கு நேராக போயிடக்கூடாது, சரியா? மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேராக போயிடக்கூடாது. நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா எட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முதலீடு தான் வாழ்க்கை, அதுக்கான வாய்ப்பு தான் வாழ்க்கை இல்லையா? அந்த விதத்தில் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுவேன், நிகழ்காலத்துக்காகவே வாழுகிறவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். கடந்த காலத்துக்காக வாழுகிறவர்கள் வாழ்க்கையை செலவு செய்கிறார்கள். தே ஆர் லிவிங். நேற்றுக்கும் இன்றைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நேற்று காலையில் ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறேன், நைட்டு வரேன். இன்றைக்கி காலையில் ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறேன், நைட்டு வரேன். எதுக்கு வாழ்கிறேன் எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஏதோ சம்பாதிக்கிறேன், வண்டி ஓடுது, அவ்வளோதான், சரியா? சிலர் வாழ்க்கையை வீணாக்கிடுறாங்க, அவங்க நிகழ்காலத்துக்காகவே வாழ்கிறவங்க. சிலர் வாழ்க்கையை அப்படியே செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்க கடந்த காலத்திலேயே மூழ்கி இருக்கிறவர்கள். ஆனால் சிலர் வாழ்க்கையை அருமையாய் முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் தான் நித்திய வெளிச்சத்தில், எதிர்கால வெளிச்சத்தில் வாழக்கூடியவர்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? C.T. ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி சொன்னார் இல்லையா, ஒன்லி ஒன் லைஃப், இட் வில் சூன் பி பாஸ்ட், ஒன்லி வாட்ஸ் டன் ஃபார் காட் வில் லாஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்தில் கடந்து போயிடும். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் நிலைச்சு நிற்கிற மாதிரி என்ன செய்கிறீங்க? அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த உக்ரானக்காரனுடைய கதையில் நம்ம பார்த்த பிறகு அவன் ரொம்ப ஃப்ராடாக தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து கூட ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லித்தரார், சரியா? எதிர்காலத்தை குறித்து அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லித்தரார். அவன் வேலை போயிடுச்சு. உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? அவனுடைய எஜமான் அவனை வேலையிலேருந்து தூக்கிடுறார். இனிமேட்டு அவனுக்கு வேலை செய்ய பலன் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, வெக்கப்படுறான். இப்போ என்ன செய்யறது? வேலையை விட்டு தூக்கிட்டா யார் எனக்கு சோறு போடுவா? யார் வீட்டில் போய் நான் தங்குவேன்? எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா பிறகுது, சரியா? அவங்களுடைய கடன்காரங்களெல்லாம் கூப்பிடுறான். கடனை என்ன பண்ணுறான்? குறைச்சி கொடுக்குறான். செய்ததெல்லாம் ஃப்ராடு தனம் தான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வேலையை விட்டு போன உடனே ஒரு சிலர் அவனை வீட்டில் சேர்த்து சாப்பாடு போடுறதுக்கு ஆட்களை ரெடி பண்ணிட்டான். கவனிச்சிங்களா நான் சொல்கிறது? அவன் இந்த பூமியிலே சிநேகிதர்களை அவன் சம்பாதித்தான். இந்த பூமியிலே தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அவன் சிநேகிதர்களை என்ன பண்ணான்? சம்பாதிச்சான். இந்த கதையிலிருந்து ஆண்டவர் சொல்லி தராரு, நீங்கள் நித்தியத்தில் உங்களை சிலர் வரவேற்கும்படி, இல்லையா? நித்தியத்தில் உங்களை சிலர் வரவேற்கும்படி நீங்கள் சிநேகிதர்களை என்ன பண்ணுங்க? நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற உலக பொருளை வச்சு சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொல்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? என்ன சொல்லித்தராருன்னா, காஸ்பல் ஒர்க்குக்காக, கிங்டம் ஆஃப் காட்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சுவிசேஷ ஊழியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நாம் எப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய நேரமோ சரி, பணமோ சரி, நம்முடைய குடும்பமோ சரி, வாழ்க்கை கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே போகுது. நாங்கள் பறந்து போகிறோம்னு மோசே சொல்கிறார் இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் இந்த சின்ன வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்காக முதலீடு செய்வீர்களானால் நிச்சயமாக அதற்கான பிரதிபலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுவும் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன செய்யறோம்? இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடையதை தேவனுக்கு. பாருங்கள், இதை எப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. 6 நாட்கள் உலகத்துக்கு, ஒரு நாள் கர்த்தருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் பழைய ஏற்பாடு கான்செப்ட், அதெல்லாம் அந்த கான்செப்டே கிடையாது புதிய ஏற்பாட்டில். அது என்ன அப்படின்னா, என்னுடைய எல்லாவற்றையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி ஆண்டவருக்கு போடுறேன்னு சொல்கிற மாதிரி அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னுடைய முழுமையும் யாருக்கு? கர்த்தருக்கு தான். 6 நாட்களும் கர்த்தருக்கு தான், மிச்சம் உள்ள ஒரு நாளும் கர்த்தருக்கு தான், சரியா? ஏன்னா நம்மள நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கும் செய்ய விட மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் டிவியெல்லாம் திரும்பிக்கும், கோச்சிக்கும், சரியா? அன்றைக்கி டைமுக்கு வந்துடணும் சபைக்கு. எங்கள் அப்பா ஃபுல்லாக பவுடர்லாம் போட்டுவிட்டு இந்த பட்டன் கூட போட்டு விட்டுருவார், இதை போட்டுவிட்டு உட்கார வச்சுருவார். காதுலலாம் பவுடர் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அகஸ்டினுடைய பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க சபையில், சரியா? இடையில ஒரு ஒன்றுக்கு இருக்க கூட ஏஞ்சி போகக்கூடாது, ஏஞ்சா அடி விழும். முன்னாடியே போய் உட்காந்துடணும், போயிட்டு வந்து உட்காந்துடணும். இப்படியெல்லாம் எங்கள் அப்பா செய்வார். ஆனால் புதன்கிழமை வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வரும்போது 7 மணினா 7:15 வந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சரியா? இதெல்லாம் எனக்குள்ள பல கேள்விகளை எழுப்பினது. ஞாயிற்றுக்கிழமை டிவி திரும்பிக்குது, ஏன்ப்பா மற்ற நாள்லாம் நேரம் ஆகிடுது அப்படின்னு என்னை யோசிக்க வச்சது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறேன், சரியா?
அப்ப எனக்கு அதுக்கான வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு அப்படின்றத எனக்கு புரிய வச்சார். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் யாருடையது? ஆண்டவருடையது. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் யாருடையது? ஆண்டவருடையது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் கொடுக்கிற நேரம் அனைத்தும் யாருடையது? ஆண்டவருடைய. ஒருவேளை நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்க சிந்தனை எப்படி ஓடணும் அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற யாரை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், யாருக்கு நற்கிரியைகளை செய்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம், யாருக்கு நான் அன்பு காண்பிக்கணும், ஆண்டவரே அந்த ஒரு ஆத்துமாவை காமிங்க. நீங்க ஒரு டியூஷன் டீச்சரா இருக்கலாம், ஒரு டியூஷன் டீச்சர் அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காமிச்சு அந்த பெற்றோரை எப்படி ஆதாயப்படுத்தலாம் கர்த்தருக்காக. ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், தொழில் செய்யும் போது அந்த மிஷன் மைண்டோடு அந்த தொழில் செய்ய முடியுதா? ஆக்கிலா பிரிசில்லா செஞ்சாங்களே, எங்கே போனாலும் தொழிலும் செஞ்சாங்க, ஆண்டவருக்காக ஊழியமும் செஞ்சாங்களே. எபேசு பட்டணத்துக்கு போகிறாங்க, வீட்டிலே ஒரு சபை. ரோமாபுரிக்கு போகிறாங்க, வீட்டிலே ஒரு சபை. எப்படிங்க இவங்களால முடிஞ்சது? தொழிலுக்காக தாங்க வந்தாங்க. ரோமாபுரியை விட்டு அவங்க எபேசுக்கு வந்தது தொழிலுக்காக தான். 1.5 வருஷம் பவுலோடு இருந்தாங்க. தொழில் செய்ய வந்தவர்கள் மிஷனரிகளாய் மாறினார்கள். எப்படி இது முடிஞ்சது? கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மை ரட்சித்த கர்த்தர் ஏன் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார்? நமக்கு ஏன் நாட்களை நீட்டி கொடுக்கிறார்? அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலே உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நல்ல உக்கரானக்காரராய் செயல்படுவது இல்லைன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு எஜமானராய் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையை நீங்க ஒன்று வீணாக்குறீங்க, இல்லைன்னா செலவு பண்றீங்க, ஆனால் வாழ்க்கையை முதலீடு செய்யலைன்னு அர்த்தம். சரியா? நம்ம சரியா இந்த பாடங்களை புரிஞ்சுப்போம். கர்த்தர் நம்முடைய எஜமானராக இருக்கட்டும், வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாக இருக்கட்டும். அவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். எல்லா அம்சங்களும், வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் அவர் உரிமை எடுக்கட்டும். அவர் நமக்குள்ளே ஜீவிப்பதற்கு சந்தோஷப்படட்டும். சரியா? இவன் நான் ஆபிரகாமின் தேவன்னு அவர் மாறு தட்டி சொன்ன மாதிரி, நான் இவருடைய தேவன் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லட்டும். அவர் நம்முடைய எஜமானராக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, நல்ல உக்ரானக்காரர்களாக எல்லாவற்றுக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, ஆனால் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதை உண்மையாய் நிர்வகிக்கிறோமா இல்லையான்னு ஒரு நாள் நம்முடைய எஜமானர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். சரியா? அதுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம்? அன்றைக்கு நாம் கூனி குறுகி நிற்போமா, வெட்கப்படுவோமா, அல்லது தைரியமாய் அவரை நாம் சந்திப்போமா? நாம் சிந்தித்து பார்க்கலாம். வாழ்க்கை நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு வாய்ப்பு. அதை நித்தியத்துக்காக முதலீடு செய்வோம். நித்தியத்துக்காக முதலீடு செய்யும் போது அதில் தேவ நாமம் நிச்சயமாக மகிமைப்படும், அவருடைய நோக்கங்கள் நிறைவேறும், அதற்கான பிரதிபலங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும்.